அதை எளிதுபடுத்த மாட்டோங்கிறதான் சொல்கிறேன். இப்போ நான் சிம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்கிறேன்ல, ஒரு நாளைக்கு 100 வேலை செய்கிறீங்க, அதை 5 வேலையை ஆக்கிக்கோங்க. அந்த 5 வேலையை ஒரு நாள் 5 வேலையும் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துக்கோங்க. ஆனால் அப்போ ஒரு வேலையும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த உலகம் ஏங்கிறத உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு தியானம்னு ஒன்று நடக்குது இல்லை, அதை கவனிக்கணும். அந்த தியானத்துக்குள்ளே அதோடைய ட்ராவல் பண்ணணும். ஒரு நாள் அது தியானமாகவே மாறும்போது உனக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அப்போ ஒரு நாள் உனக்கு சுவாசத்தை கவனிக்க கற்றுக் கொடுக்கறது நாங்கள் கற்றுக்கொடுக்கிறேன். முன்னாடி வாழ்ந்த ஞானி பூர்வ மத்திய கவனின்னு கற்றுக் கொடுத்தான். அப்போ அவன் அந்தந்த காலத்துக்கு ஏற்றது போல் ஒரு இடத்த கவனின்னா. பசங்கள்லாம் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க, நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறேன்னு. அமைதியாக மட்டும் இருக்க அமைதியாக இருக்கிறேம்பாங்க. ஆனால் அவங்கள அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. பேர பிள்ளைய கொண்டாந்து தள்ளி விட்டுருவாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், போய் தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் யாருமே இயற்கையாக சாகிறதே கிடையாது. நீங்கள் எல்லாம் செத்து போகிறீங்க அப்படிங்கிறதே தவறான சொல்லு தான், தெரியுமில்ல. இயற்கை மரணமே கிடையாதுப்பா. நீங்கள்லாம் 75 வயசு 80 வயசாவது போக மாட்டீங்க, கைத்துக்கட்டிலே படுத்துருக்கீங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க? போகிறதுக்கு வழி தெரியல, செத்து தான் போகிறீங்க. செத்து போனோன்னா அழுதுட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. புரியுதுங்களா? நடப்பதை தாய் கற்றுக் கொடுத்தா, தந்தை கற்றுக் கொடுத்தா, எல்லாரும் கற்றுக் கொடுத்தான். படிப்பதை வாத்தியார் கற்றுக் கொடுத்தா, எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒரு குரு என்னன்னா எப்படி சாவதுங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் தியானமே. சாவுற கலையை தெரியாததுனால தான் பாதி பேர் என்ன பண்ணுறான்னா அவன் கையிலே அவன் வாழ்க்கை இல்லை. தியானத்தில் சமாதிங்கிறதே சாவுதான்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் முன்னாடியே உங்களுடைய கால கணக்குப்படி முன்னாடியே சாவை நீங்களே சந்திச்சுட்டு இறப்பையே பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயே அதை கிரகிச்சுட்டு திருப்பி வெளியில் வேலை செய்கிறீங்க. என்கிட்ட நான் அடிக்கடி சொன்னேன்ல, ஒன்று இறந்தவங்களை அவங்களுக்கு அந்த ஆன்ம விடுதலை அந்த அந்த செயல் செய்யறதுக்கு நீ போராடுற. இறக்க போறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஒரு வேலை செய்ய போராடுற. இப்போ 2 வேலை தான், இறந்தவங்களுக்காகவும் இறக்க போறவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்கிறோம். அதுக்குள்ள நாமளும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த தோற்றத்தை ஒரு நாள் டமாலிசம் பண்ணிடுவோம். அது இறப்பா இல்லாமல் வேற வடிவத்தில் நடக்க போகுது, அவ்வளோதான் அது. அப்போ இது என்னன்னா, இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலேருந்து தோற்றி வைக்கப்பட்டது எல்லாம் ஒரு நாள் கலைக்கப்படுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கலைக்கிற இந்த செயல் இருக்குல்ல, இது கலைக்கப்படும் அப்படின்னு தெரியாத ஒரு பெரிய இதுக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அதை எளிதுபடுத்த மாட்டோங்கிறதான் சொல்கிறேன். இப்போ நான் சிம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்கிறேன்ல, ஒரு நாளைக்கு 100 வேலை செய்கிறீங்க, அதை 5 வேலையை ஆக்கிக்கோங்க. அந்த 5 வேலையை ஒரு நாள் 5 வேலையும் இல்லாமல் ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துக்கோங்க. ஆனால் அப்போ ஒரு வேலையும் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த உலகம் ஏங்கிறத உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். எப்போ எந்த பொருள் எப்போ உங்ககிட்ட வரும், எந்த பொருள் எப்போ வராதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னன்னா, இந்த உலகம் தானாக இயங்குது. அப்போ ஒரு பொருள் உன்னை தேடி வருங்கிறதும் ஒரு பொருள் உன்னை தேடி வராதுங்கிறதும், ஒருத்தர் உன்னை வாழ்த்துறதும் ஒருத்தர் உன்னை திட்டுறதும், ஒருத்தர் உங்ககிட்ட வாழ்வு கேட்கறதும் ஒருத்தர் உன்கிட்ட வாழ்வு வேண்டான்னு போகிறதும், இது எல்லாம் நீங்கள் கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அப்போ வாழ்க்கைங்கிறத வாழக்கூடாது, கவனிக்கணும், அதை கிரகிக்கணும், அதை வணங்கக்கூடாது, உள்வாங்கணுங்கிறது தான் இதோடைய பொருளே. புரியுதா? இப்போ சுவாசத்தை கவனிக்கிறது ஒன்று, கவனித்த சுவாசத்தை கவனிக்கிறோம்ல, அதை கிரகிக்கணும். அது என்ன உள்ள பண்ணுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ உடல் நல்ல தன்மையில் இருக்கும்போது நம்ம இருக்கிறோம், ஒன்றும் ஃபீல் இல்லாமல் இருக்கிறோம். உடல் வேக்குது, சில்னஸ் ஆகுது, மயக்க வர மாதிரி இருக்குன்னா நம்ம அடுத்து பயந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு சுவாசம் உள்ளே வரும்போது அது உள்ளே போய் நமக்குள்ளே ஒரு வேலை பார்க்குது. அது என்னான்னு கவனித்து அதை கிரகிக்கும் போது அப்போ நீ என்ன ஆகுறன்னா, அந்த சுவாசத்தோடய பயணிக்க தொடங்குறன்னு அர்த்தம். இப்போ சுவாசம் இங்கே கவனத்தை வச்சுட்டு தியானம் பண்ணுன்னு, அப்போ உனக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ளே போயிடுச்சு. அந்த அலைவரிசை இருக்கும். இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா, எனக்குள்ள ஒரு அலைவரிசை உள்ளே போயிடுச்சு. இப்போ உள்ளே போனதை நான் எங்கே கவனம் வச்சுருக்கிறேன்னா, அந்த உள்ளே போனுச்சுல ஒன்று, அது சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டுது.
நெஞ்சு பகுதியில் இருக்கு, வயிற்று பகுதியில் இருக்கு, திடீர்னு முதுகு பகுதிக்கு போயிடுது, திடீர்னு கை பகுதிக்கு வருது, திடீர்னு தலையோட உச்சிக்கு போயிடுது, பின்னாடி போயிடுது, நெற்றிக்கு போயிடுது. நான் என்ன பண்றேன்னா அது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதோட சேர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறேன். அப்ப அதோட நான் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க நான் என்ற ஒண்ணு அகப்பட்டு போறேன். புரியுதுங்களா? அப்ப நான் அங்க என்ன ஆகுறேன்னா எனக்கு வேலை இல்லை, அது வேலையை பார்க்குது. அப்ப என்னன்னா அதுதான் தானா இயங்குறதுங்கிறது பேரு. அப்ப நான் அதோட நான் போய் அதை நான் கவனிக்கிற வரைக்கும் நானும் வேலை செய்யறேன், அதுவும் வேலை செய்யுது. இப்ப நான் அதோட ஐக்கியம் ஆகும்போது அது வேலை செய்யுது, நான் அதை கவனிக்கிறேன். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா தானா சுழற்சி நடக்குது, நான் எதுவும் செய்யல. இப்ப நான் எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை. புரியுதா? அப்ப எனக்கு செய்யறவங்க எல்லாத்தையும் நான் பாக்குறேன், ஏன் செய்யறாங்க, இது ஏன் நடக்குது அப்படிங்கறதுதான் இதோடைய பொருள். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு தியானம்னு ஒண்ணு நடக்குது இல்ல, அதை கவனிக்கணும். அந்த தியானத்துக்குள்ளே அதோடய டிராவல் பண்ணணும். ஒரு நாள் அது தியானமாவே மாறும்போது உனக்கு வேலை இல்லாம போயிடுது. அப்ப வேலை இல்லைன்னா எல்லாத்துலேயும் நீ விடுபட்டுறன்னு அர்த்தம். அப்ப உனக்குள்ள என்னன்னா எந்த வேலையுமே நீ இல்லை, ஆனா உன்னை சுத்தி ஒரு பெரிய வேலை நடக்குது. புரியுதா? எத்தனை கோடி ஜனங்க வாழ்றாங்க, ஆனா பூமி சுத்திக்கிட்டு சுத்துற பூமியில தான் நீ நடக்கிறன்னு பாக்குறியா? அதே மாதிரி உனக்குள்ள ஒரு காற்று சுத்திக்கிட்டே இருக்கு. புரியுதா? அந்த காற்று என்னன்னா உள்ளதான் இருக்கு. அப்ப உள்ள இருக்கும்போது அந்த காற்று எப்படி இருக்கு, திடீர்னு அதே காற்று வெளியில வந்துடுது, திருப்பி அதே காற்று உள்ள போகுது. அப்ப வெளியில இருக்கும்போது அது என்ன தன்மையில இருக்கு, உள்ள வரும்போது என்ன தன்மையில இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுனாலதான் நாம பேசாம மாறணும். அப்ப உள்ள இருக்கும்போது நாம ஒரு மாதிரி இருக்கோம், அப்படியே ஆனந்தமா இருக்கிற மாதிரியும், ஏதோ பறக்கிற மாதிரியும், ஏதோ மிதக்கிற மாதிரியும், ஏதோ ஒரு கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரத்துல ஒரு கதாபாத்திரமா நம்ம மாறி நிக்கிற மாதிரி இருக்கிறோம். அது வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம மனித தன்மையில வெறுமனையா இருக்கிறோம். எங்கே அந்த தியானம், எங்கே அந்த செயல்? அப்ப நம்ம வெறுமனையாகி ஏதோ ஒரு தொலைச்ச மாதிரி தேடுறோம். என்னாச்சு, ஏதாச்சு, அந்த ஆனந்தம் எங்க, அந்த உண்மை எங்க, அந்த தியானம் எங்க, அந்த செயல் எங்க அப்படின்னு நமக்குள்ள இருக்கும்போது, அப்ப நமக்குள்ள யாரு என்ன பேசினாலும், சந்தோஷம் பேசினாலும் அது வெறுமனையா இருக்கிறதுனால நம்மளால அதை அனுபவிக்க முடியல. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப ஒரு நாள் உனக்கு சுவாசத்தை கவனிக்க கற்றுக் கொடுக்கறது நான் கற்றுக் கொடுக்கிறேன். முன்னாடி வாழ்ந்த ஞானி பூர்வ மத்திய கவனின்னு கற்றுக் கொடுத்தான். அப்ப அவன் அந்தந்த காலத்துக்கு ஏற்றது போல ஒரு இடத்த கவனின்னா. அப்ப கவனிங்கிறத எது கற்றுக் கொடுத்தான்னா, ஒரு நாள் உனக்குள்ள ஒண்ணு போகும்ல, அதை நீ கவனிக்க தொடங்கும் போது நீ அதோட மிங்கிலாவாய் என்று பொருள். புரியுதா? அப்ப நீ சுவாசத்தோடு மிங்கிலாகும் போது உடல்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நீ பார்த்தரலாம். புரியுதா? இந்த உடல்ல இருக்கிற எல்லா இடத்தையும் நீ பார்க்கும்போது அண்ட சராசரத்துல இருக்கிற இயக்கமும் உன் உடலுக்குள்ள இருக்கிற இயக்கமும் ஒரே பேட்டர்ன்ல இருக்குங்கிறத உனக்கே உணர தெரியும். நாம சந்திர மண்டலத்துக்கு போறது கிடையாது. புரியுதா? அந்த காற்றை சுத்தும் போது சந்திர மண்டலத்துல இருக்கிற ஃபீலை நமக்கு உணர்த்துது காற்று. நம்ம சூரியன் மண்டலத்துக்கு போறது கிடையாது. அந்த காற்றை செயல்படுத்தும் போது செயல்படுத்துது. அப்ப நமக்குள்ள இருக்கிறது சந்திர மண்டல தன்மையான ஒரு காற்றையே நம்ம சுவாசிக்கிறோம், சூரிய மண்டலத்துக்கு தன்மையான ஒரு செயலையும் சுவாசிக்கிறோம். அப்படின்னா சூரிய மண்டலத்துல காற்று இல்லை, சந்திர மண்டலத்திலையும் காற்று இல்லைன்னு வச்சுக்க. காற்றே இல்லை, சில இடத்துல மேல காற்று இல்லைன்னு வச்சுக்க. இப்போ ஆக்சிஜன் தான் வச்சுக்கணும். ஆனா அந்த சந்திரனுக்குள்ளேயும் சூரியனுக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கு. அதே தன்மையை தான் நம்ம சுவாசமா சுவாசிக்கிறோம். அதை தான் சந்திரக்கலை சூரியக்கலைன்னு வச்சோம். புரியுதா? அப்ப அந்த தன்மைக்குள்ள இருக்கிற செயல் வடிவத்தை நீ கவனிக்கும் போது உன்னை அறியாமலே உனக்கு நிறைய விஷயம் புலப்படுது. அப்ப ஞானியா இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, பல்கலைக்கழகத்துல போய் நான் படிக்கலன்ட்டான். அப்ப நான் காற்றை கவனிச்சேன், காற்றுக்குள்ள போனேன். நான் ஒரு பட்டதாரி கிடையாது, நான் ஒரு முட்டாள், பள்ளிக்கு நான் மலைக்கு கூட ஒதுங்கினதில்லை. அந்த காற்றை கவனிக்கும் போது நிலவுல நடக்கிற அந்த செயல்களை, அந்த நிலவுல நடக்கிற அந்த செயல் வடிவம்லாம் எனக்கா தெரியுது, எனக்கா தோணுது, எனக்கா காட்டுது. இந்த வடிவம்லாம் சரியா தவறாலாம் எனக்கு தெரியாது, ஆனா இதெல்லாம் காட்டுது, நான் பாக்குறேன், இதை நான் பேசுறேன். உனக்கு சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா போ அப்படிங்கிறான். இதைதான் சூரிய தன்மைக்குள்ள இருக்கிறது, இதைதான் கோள்களுக்குள்ள இருக்கிறது.
அப்போ சரியாக இருக்க பட்சத்துக்குள்ளேயோ இல்லை சரியாக தோணும் போதோ சில மக்கள் அதை பார்த்துட்டு அது சம்மந்தமாக கேள்வி கேட்குறாங்க, டவுட்டுகளை அதை கிளியர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அதுக்குள்ளேருந்து இவர்கிட்டேருந்து ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு அந்த காற்றை கவனிக்கிறதுக்கோ அந்த காற்றோட வாழ்கிறதுக்கோ இல்லை அவரை மாதிரியே அந்த சூழலை அனுபவிக்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே நம்ம மாற முடியுமா, அந்த மாதிரி ஒரு தருணம் நடக்கலாமா அப்படிங்கிறதான் தேடுது. புரியுதா? அவ்வளோதான் அந்த விஷயம். இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடு இருக்குது, காலைல எழுந்திரிச்சோன்னே என்னோட மனைவிக்காக என் குழந்தைக்காக நான் பார்த்த வேலையில் பல ஆண்டுகளாச்சு நான் பார்க்கறது இல்லை அந்த வேலையை. அப்போ என் மனைவியோ என் குழந்தையோ நான் பார்க்கலங்கிறதுக்காக அவங்க அவங்க படுத்த இடத்துலேயே படுத்திருக்கல. புரியுதா? ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆள் அந்த வேலையை செஞ்சு தர்றாங்க, அதனால அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஒரு ஆள் இல்லைன்னா 4 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், 5ஆவது நாள் அந்த வேலையை அவங்களே செஞ்சு இந்த வேலை நாம தான் செய்யணும்னு அதுக்கு தயாராகிக்குவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான் அது. இப்போ அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சில காலகட்டம் மட்டும்தான் அந்த வேலையை நான் செய்ய முடியும். அப்போ எனக்கு இது என்ன சொல்லுது இறைவன் அப்படின்னா, அதுலேருந்து நீ விடுபடணும், சில கதாபாத்திரங்கள்டேருந்து நீ விடுபடணும், சில வேலைகள்லேருந்து நீ விடுபடணும். அந்த வேலையை ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ மனிதனாகப்பட்டவன் 5 வயசுல வேலை செய்ய ஆரம்பித்தவன், புரியுதா? 5 வயசுல அப்பா கையை பிடிச்சவன் 50 வயசு வரைக்கும் அப்பா கையை பிடிச்சி தான் இருக்கிறான். புரியுதா? அப்போ அந்த வேலையிலேருந்து அவன் வெளியில் வரவே மாட்டான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் ஃப்ரீ பண்ணிக்கல. சொல்லுவாங்கள்ல சில பேர், கவர்மெண்ட் அதிகாரியாக ரிட்டையர்ட் ஆகிட்டு என்னை ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன், இப்போ பசங்கள்லாம் நிர்வாகத்தை பார்த்துக்கிறாங்க, நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறேன்னு. அமைதியாக மட்டும் அமைதியாக இருக்கிறேம்பாங்க, ஆனால் அவங்கள அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. பேர பிள்ளைய கொண்டாந்து தள்ளி விட்டுருவாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், போய் தக்காளி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், கரண்ட் பில் கட்டுங்கம்பாங்க. மாமா சும்மா தான் இருக்கார், இந்த வீட்டை கழுவி விட சொல்லுங்கம்பாங்க. மாமா சும்மா தான் இருக்கிறாரு, இந்த வீட்டையே பார்த்துக்க சொல்லுங்கம்பாங்க. மாமா ரொம்ப நாள் சும்மா இருக்கிறாரு, செத்து போனாருன்னா இந்த ரூமை வாடகைக்கு விடலாம்பாங்க. புரியுதா? அவர் கடைசி வரைக்கும் சும்மா அப்பதான் நினைச்சாரு ஆபீஸ்லயே வேலை செஞ்சிருக்கலாம், அதோட கொடுமையான வேலை வீட்டில் இருக்கு. அப்ப ரிட்டையர்மெண்ட் நமக்கு கிடையாது, செத்தாதான் ரிட்டையர்மெண்ட்டுங்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆயிட்டாரு. அதனாலதான் ஞானியை தேடும் போது என்னன்னா, நான் வேலை செய்யும் போதும் எனக்கு நிம்மதி இல்லை, வேலையை விட்டு வந்த போதும் நிம்மதி இல்லை. ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சேன், ஆண் குழந்தை 5 குழந்தை பிறந்துருச்சு, 5மே ஆண் தான். ஆனா 5 குழந்தைகிட்டே எனக்கு ஆனந்தம் இல்லை. எல்லா விஷயமும் எனக்கு கிடைக்குது, செய்யறேன், ஆனா நிறைவு இல்லை. எனக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு திருப்தி இருக்குல்ல, அதை நான் அடைய மாட்டேன். என்னன்னா நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன், என் மருமகளுக்கு என் மகனுக்கெல்லாம், அங்கேயும் ஒரு இக்கு வைக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த காரு ரொம்ப நாளையா சரியில்லாம இருக்கு, இந்த காரை மாத்தணும். அப்பாலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருந்துச்சுன்னா நான் வேற கார் நான் வாங்கியிருப்பேன்ல. 5 கார் வாங்கி கொடுத்தாச்சு, ஆடி கார் வாங்கணுங்கன்னா இன்னும் நான் சம்பாதிக்கணும், இன்னும் நான் போகணும்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த இருக்கிறத இன்னும் இவர் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமேன்னு அவங்களுக்குள்ள தோணும் போது அவர் ஃபீல் பண்றாரு, இதுக்கு மேல நான் இன்னும் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அவருக்குள்ள இருக்கு, இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமோ, இன்னும் கொஞ்சம் சின்சியரா வேலை செஞ்சு இன்னும் ஒரு கோடியை சேர்த்து வச்சிருந்துருக்கலாமோ, பசங்கள்லாம் ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கிறது அவருக்குள்ள அந்த தாட்டு போகுது. அப்ப அவருக்கு நிம்மதி இல்லை. அப்ப இது டிஸ்கஷன் பண்ண மாட்டாரு, அப்படியே போறாரு, பார்க்கில் போறாரு, நடக்கிறாரு, ஒரு டீயை சாப்பிட்றாரு. கொஞ்சம் லூஸா இருந்துட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டோம், லூஸுன்னா அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமோ, இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாமோ, உழைச்சிருக்கலாமோ அப்படின்னு அவருக்குள்ளது. அப்ப அவருக்கு நிம்மதி இல்லை. புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை பேசிட்டோம், அப்பா ஒரு மாதிரியா இருக்காரு அப்படின்னு அப்பாவை கூப்பிட்டு சாப்பிட்டு அப்பாவோட சிரிச்சு பேசி அதை காம்ப்ரமைஸ் பண்ண பார்க்குறாங்க. புரியுதா? அவர் இதை காம்ப்ரமைஸ் எல்லாம் ஆனாலும் அந்த வலி இருக்கு அவருக்குள்ள. புரியுதா? அப்ப இதுல இருந்து விடுதலை கிடைக்கல. இது இயல்பான வாழ்க்கை இல்ல, இது ஒரு பெரிய டிராமா, பெரிய டிராமா. இப்ப நம்ம வாழ்றோம்ல, இது வாழ்க்கையே கிடையாது. இது ரொம்ப ஒரு ட்ராஜடி, இது ரொம்ப கொடூரமானதுன்னு சொல்றதுதான் இது. நம்ம இது வாழ்றது பேரு இது வாழ்க்கையே இல்லை. ஆனா இதுதான் இயல்பான வாழ்க்கையாகவும் இதுதான் வாழ்க்கையாகவும் இங்க சித்தரிக்கப்பட்டுருச்சுங்கிறது தான் ரொம்ப கொடுமை.
புரியுதா? ஒரு வேத விற்பனர் காலையில 4 மணிக்கு குளிச்சுட்டு போய் அவருடைய ஹிஸ்டரியை மட்டும் பாரு, அவரையே நீ கவனிச்சு பாரு, அது வாழ்க்கையாங்கிறத உனக்கே அப்புறம் தெரிஞ்சிடும். புரியுதா? இது 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 வாழ்க்கை முறை இல்லப்பா. அது வாழ்க்கைன்னா ஒண்ணுன்னா, நீ ஒரு வேலை செய்யறல்ல, நீ ரிட்டையர்மெண்ட் மாதிரி நீயே விடுதலை ஆகணும்பா. புரியுதா? பையன், மனைவி, குழந்தை, உறவு, வீடு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்னது அப்படின்னு நீயே விடுதலை ஆகணும். நிறைவேனா சாவறத சொல்லலப்பா, வாழும் போதே சொல்றேன். புரியுதா? அப்ப அந்த விடுதலை அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு சூழல் உருவாகணும். இப்ப இந்த அட்டாச்மெண்ட் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை நிறைவா வச்சுக்க மாட்டேது. இப்ப நீ இருக்கிறல்ல, உங்க அம்மா அப்படி சறுக்குனா நீ நிறைவா இருக்க மாட்ட, அழுதுருவ. அடுத்தது 10 நாள்ல ரெடி ஆயிடுவாங்க அம்மா, அதுக்கப்புறம் உங்க அப்பா சறுக்குவார், நீ நிறைவா இருக்க மாட்ட. இப்படி உன் வாழ்க்கையில இருக்கிற நிறைய கதாபாத்திரம் சறுக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நீ சறுக்கிட்டு விழுந்துடுற. இப்படி இது எப்படி நிறைவுன்னு சொல்லுவ? சொல்லு. அப்ப நீ விடுதலை ஆயிட்டனா அந்த சறுக்கலுக்கு நீ கலங்க மாட்டேங்கிறது. அப்ப நீ என்னன்னா, அதுக்கு உனக்குள்ள இருந்து கண்ணீரோ காயமோ ஏற்படாது. அந்த அளவுக்கு உன்னுடைய சுவாசத்துல தியானத்துல மாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்ப நீ எப்படி எடுத்துக்கோனா, பிறக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இறக்கப்பட்டே ஆகணும். அதுக்கு நாம அழுக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதை வழி அமுச்சு வைக்கிறது எப்படி கரெக்டா அமுச்சு வைக்கணுமோ அதை தான் பார்க்கணும். அப்ப நீ என்ன பண்றன்னா, அதை வழி அமுச்சு வைக்க மாட்ற, வழி அமுச்சு வைக்கிறதுக்குள்ள உனக்குள்ளே பெரிய வழியை ஏற்படுத்திக்கிற. ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் போயிடுவார்ப்பா. இப்ப நான் வந்திருக்கேன்னா நான் போகணும், இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னா, சரி நீ போக வேண்டாம் அங்கேயே இருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம என்னை கொன்றுவாங்க. புரியுதா? அப்ப நீங்க யாருமே வரமாட்டேங்கிறீங்க, அதனாலதான் உங்களை கொன்னுறது. புரியுதா? இப்ப நீங்க யாருமே இயற்கையா சாகிறதே கிடையாது. நீங்க எல்லாம் செத்து போறீங்க அப்படிங்கறதே தவறான சொல்லுதான், தெரியுமில்ல? இயற்கை மரணமே கிடையாதுப்பா. நீங்கெல்லாம் போவே மாட்டீங்க. அதனால கடைசியா வாழ்ந்து நீங்களே என்ன பண்றீங்கன்னா செத்து தான் போறீங்க. செத்து போக கூடாதுங்கிறதான் இறைவன் சொல்றான். புரியுதா? நீங்க போக மாட்டீங்கப்பா. இது இந்த வாழ்க்கை முடிஞ்சிச்சு கிளம்பணும், இல்லை இதை விடைபடுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. 70 வயசுலயும் சொல்ல மாட்டீங்க. சொன்னாலும் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல சொல்றீங்க. என்ன இப்படி இது கூட்டிட்டு போகணும், எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அது இயல்பா அது நிகழ்த்து செய்யும். ஒரு ஞானி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாருல்ல, அவ கிளம்புறேன் அப்படிங்கிறது ஞானிங்கிறதுக்காக கிடையாது, அதை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. நீங்க அந்த கிளம்புறங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை பாருங்க. போக மாட்டீங்க பாருங்க. 75 வயசு 80 வயசாவது போக மாட்டீங்க, கைத்துக்கட்டிலே படுத்துருக்கீங்க. அப்ப அங்க என்ன பண்றீங்க? போறதுக்கு வழி தெரியல, செத்து தான் போறீங்க. செத்து போனோம்னா அழுதுட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்புறம் இது என்ன நிறைவான வாழ்க்கை? நீயே சொல்லு. கொடுமையான வாழ்க்கையா இல்லையா? இந்த நாட்டை ஆள தெரிஞ்சவருக்கு தான் உடல்ல இருந்து அந்த உயிரை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரியல, யாருக்குமே தெரியலப்பா. புரியுதா? கொடூரமா செத்து போயிடுறாங்க. லாரியில் அடிபட்டு போனாதான் சாவு கிடையாதுப்பா. நீ கைத்துக்கட்டில் படுத்து கிடந்தாலும் சாவு தான் அது. அதனாலதான் ஞானி என்ன சொல்றான்னா, சாவக்கூடாதுங்கிறான். நீயே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற பேர் அது பேர் மரணம் இல்லைன்ட்டான். புரியுதா? அது பேர் மரணம் கிடையாது. நான் விடுபடுறேங்க, நான் விடுதலை ஆகுறேங்க, நான் போயிட்டு வரேங்க. அப்ப நீ என்ன பண்ற? எந்த நிர்பந்தமும் உங்ககிட்ட இல்லை. புரியுதா? அதுதான் விஷயம். அப்ப அதே மாதிரி நம்மளை சுத்தி உள்ள பொருட்கள் போகும்போதும் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. புரியுதுங்களா? சரிதானே? இப்ப நீங்க இவங்க இருக்கிறாங்க, இவங்க நான் போறேன் அப்படிங்கிறத இவங்கள அந்த தெரியாது. அதுவா ஒரு நாள் செத்தாதான் உண்டு. புரியுதா? இப்ப இதை சுத்தி இருக்கிறவங்க இவங்க மகளோ மகனோ ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? இவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? இதுக்கு என்னதான் தீர்வு? சாக போறவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு மரணம் இருக்கக்கூடாது. ஏன் மரணம் இருக்கக்கூடாதுன்னா, என் மகன் உயிரோட இருக்கிறான், என் மகன் உயிரோட இருக்கிறான், என் பேர பிள்ளைங்க எல்லாம் உயிரோட இருக்கப்ப நானும் உயிரோட தானே இருக்கணும். வயசாயிருச்சு எல்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல எனக்கு தெரிஞ்சவங்க. நான் வாழ்ந்த மண்ணு, நான் வாழ்ந்த வீடு, நான் வாழ்ந்த நகரம் எதுவும் அழியலையே, நான் மட்டும் ஏன் அழியணும்? இப்ப நான் விட்டுட்டு போயிட்டேன்னா இவங்கெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து போனா ஹாப்பி.
நீங்க இல்ல, உலகத்துல இருக்க எல்லாரும் சொல்றேன், பொதுவா சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், கணக்கு முடிஞ்சிச்சுங்கிறது சரியா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது. ஒரு பெரியவர் இருக்கிறாரு, எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, என் பேர பிள்ளைய விட்டுட்டு போறது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறாரு அவரு. இப்ப பேர பிள்ளையும் வந்தா அவர் ஹாப்பி தான். புரியுதுங்களா? குடும்பத்தோட போவோம் தாத்தா அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஃபீலும் வராது. அவர் அழுக மாட்டாரு. ஏன் அழுக போறாரு? பரவாயில்லையா, என் மனைவியும் வர்றா, பிள்ளைங்களாம் வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, சேர்ந்து சந்தோஷமா போறோம். நாங்க எங்கெங்க போறீங்க? எல்லாரும் சேர்த்து தான் போறோம். நாங்க அங்கேயும் ஒன்னாதான் இருப்போம். அப்படின்னா அவர் வந்து எந்த மைண்டு குழப்பமே இல்லை அங்க. புரியுதா? அவர் ஏன் பேய அலைய போறாரு? இப்ப அந்த மாதிரி விரக்தியில விட்டுட்டு போகும்போது தான் அவங்களுக்குள்ள அந்த நிறைவு இல்லாம இருக்கு. ஒரு தனி நபருக்கும் வயசாய் வாழ்ந்து இறந்தா கூட நிறைவு இல்லைங்கிறாங்க. அந்த மரணத்துல அந்த மரணம் நிறைவா இருக்கா அப்படின்னா நிறைவு இல்லைங்கிறாங்க. ஏன்னா அங்கேயும் அதுக்குள்ள ஒண்ணு அது வந்து ஒண்ணு இருக்கு அதுகிட்ட. இங்க இருக்கிற நிறைய பேர் ஏஜ்டு ஆனவங்களாம் இருப்பாங்க. அது நான் சொல்றதுக்கு அவங்களுக்கே உணர்வாங்க முடியும்னு தெரியும்னு நான் உணர முடியும்னு நான் நம்புறேன். புரியுதா? அது கடமையை எது கடமைங்கிறேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க, எது கடமை? இப்ப இன்னொரு 50 ஆண்டுகள் நீங்க வாழுங்கம்மான்னு நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஹாப்பி ஆவீங்களா இல்ல வேண்டாம்? அது சும்மா சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்ல தாய், அதெல்லாம் இல்ல தாய். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அனாதையாக ஒருத்தவங்க யாருமே இல்லாதவங்க கூட மரணத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்றதுன்னு யாருக்குன்னு தெரியாது தாய். அது வந்து ஒரு கலை. அதுதான் சொல்றான், அது ஒரு கலைங்கிறான். அதை தெரியாத வேலையை செய்யும் போது பயம் வந்துருங்கிறான். புரியுதுங்களா? எப்படி சாவோம்னே தெரியாது தாய். அந்த தெரியாத வேலைக்கு நடக்கும்போது பயம் வந்துடும். நடக்க போறத நினைச்சும் பயம் வந்துடும், நடக்கும் போதும் பயம் வந்துடும். அப்ப அதனாலதான் மரணத்தை பத்தி யோசிக்காம நம்ம வந்து தள்ளி போட்டுட்டு அதெல்லாம் பேசாதீங்கன்னு கடந்தே போயிடுறது. இதுல அதை ஞானி முதல்ல அதை கண்டுபிடிச்சான். இது என்ன தெரியாமையே எப்போதான் நான் பண்ணிக்கிறது? என் வாழ்க்கையில என்னைக்குன்னு அது தெரியாத நாள் என்ன நாள்? முதல்ல எனக்கு அந்த நாள் தான் தெரியணும்னு அவன் போராடுறான். அப்ப அவன் அதை தான் வச்சு டார்கெட் பண்றான். இந்த நாள் தானா? ஓகே, இது வரைக்கும் தான் என் டிராவல், அப்ப நான் பாத்துக்கிறேன். அப்ப அவன் தெளிவா வேலை செய்யறான். அப்ப அவன் பிக்ஸ் ஆயிட்டான். சரி, இதான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் மரணம் எப்படி அடைவேன், என்ன மாதிரி, அப்ப என் உடல் என்ன மாதிரி ஒரு சூழலுக்கு ஆகும். அப்ப தியானத்திலே கற்றுக் கொடுக்குறாங்க மரணம் அடைவதுனா எப்படி, அந்த மரணம் நிகழ்ற நேரம் எப்படி நிகழும் உடல்ல. இப்ப இந்த சுவாசம் இப்ப உள்ள ஒடுங்குது, இதே சுவாசம் வெளியில வந்தா நீ மரணிக்கிற. அந்த மரணிக்கிற தருணம் இந்த உடல் எப்படி ஆகும்? இப்ப நீ ஒரு நிமிஷம் என்னன்னா, எனக்குள்ளேயே சுவாசம் ஒடுங்கி இப்ப நான் இங்க அப்படியே உட்காந்துடுறேன். இப்ப எனக்குள்ளேயே ஒரு ஜீவன் வெளியில வருது. அப்ப அது என்ன காட்டும்னா, மரணத்தை நீ பாரு. அப்ப உள்ள ஒரு தன்மையை வச்சுட்டு வெளியிலையும் ஒரு தன்மையை வச்சு இப்ப நம்ம வந்து இறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். அப்ப வெளியில வந்துட்டா, இறந்துட்டா இந்த உடல் என்ன ஆகும், எப்படி ஃபீல் ஆகும்? அப்ப இந்த இறக்கும் போது அந்த உடலோட தன்மையில எதெல்லாம் ஆஃப் ஆகுது, இப்ப நம்மளுடைய உறுப்புகள்லாம் எப்படி ஆஃப் ஆகுது, இந்த உடலோடைய ரியாக்ட் எல்லாம் இருக்குங்கிறத நமக்கே காட்டி கொடுக்குறான். அப்ப அவன் முழுசா என்ன பண்றான்னா, எப்படி சாவதுன்னு முதல்ல கத்துக்கிறான் தியானத்துல. புரியுதுங்களா? நடப்பதை தாய் கற்றுக் கொடுத்தா, தந்தை கற்றுக் கொடுத்தா, எல்லாரும் கற்றுக் கொடுத்தான். படிப்பதை வாத்தியார் கற்றுக் கொடுத்தா, எல்லாம் கற்றுக் கொடுத்தான். ஒரு குரு என்னன்னா, எப்படி சாவதுங்கிறத கற்றுக் கொடுக்கறதான் தியானமே. சாவுற கலையை தெரியாததுனாலதான் பாதி பேர் என்ன பண்றான்னா, அவன் கையிலே அவன் வாழ்க்கை இல்லை. புரியுதுங்களா? காலையில நினைச்சேன் உங்கள்கிட்ட கேட்கணும்னு, அவன் கேட்கல, நீங்க சொல்லிட்டீங்க. ஐயா, விடுபடு வித்தை தான் பேரின்பத்தோட தண்ணியை பத்தி சொல்லி, ஆன்மீகத்தோட உச்சம் பேரின்பம்ன்றாங்க. விடுபடு வித்தையில தான் பேரின்பம் இருக்கா? இந்த பேரின்பத்தோட தன்மை அதான், விடுபட்டுட்டாவே பேரின்பம் தான். இப்ப நீங்க பேரின்பத்துல 2 விஷயம் இருக்கு. விடுபடுறதுல பேரின்பம், உங்களுடைய மரணத்தை நீங்களே தீர்மானிச்சுக்க போறீங்கிறது பேரின்பம், உங்களுடைய மரணத்தை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதும் பேரின்பம். நீங்க மரணம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் ரூட் உங்களுக்குள்ள நடக்கும்னு சொல்லிட்டேன். தியானத்துல சமாதிங்கிறதே சாவுதான்னு சொல்லிட்டேன்.
அப்போ நீங்கள் முன்னாடியே உங்களுடைய கால கணக்குப்படி முன்னாடியே சாவை நீங்களே சந்திச்சுட்டு இறப்பையே பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு உங்களுக்குள்ளேயே அதை கிரகிச்சுட்டு திருப்பி வெளியில் வந்து வேலை செய்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்னன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதாகவும் எதுக்குள்ளேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? இப்போ அந்த அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னன்னா அந்த சாவை தெளிவாக தெரிஞ்சிட்டா அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபட்டுறலாம். அங்கே அட்டாச்மெண்ட்டே வராது. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றாருன்னா இந்த நட்சத்திரம், இந்த திதி, இந்த இது உணர்த்துறாரு. உயிரை விட்டுருங்கிறாரு. சமாதிக்கு போ, அந்த கலையை பயன்படுத்து, சந்திரக்கலை சூரியக்கலை பயன்படுத்த உட்காரு, இந்த நேரத்தில் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ உட்காந்து இந்த உடலை வந்து அந்த உயிரை விடுறதுக்கு டைம் தான், நீ பாடுறாங்கிறாரு. அப்போ அவன் ரொம்ப எளிதாக என்னமோ ஊருக்கு போகிற மாதிரி நான் இந்த உடலை விடுறேன் அப்படின்ட்டு உட்காடுறான். புரியுதுங்களா? அப்போ அவன் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஆல்ரெடி குறிப்பு கொடுத்துருக்குறான். அப்போ என்னை வந்து எப்படி வைக்கணும், போகணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறான். இப்போ இந்த வள்ளலாறு ஆளுங்க மாதிரி ஆளுங்க அந்த காலம், அந்த ராசி நட்சத்திரம், அந்த திதியில் அவங்க உள்ளே போய்கிட்டு நான் மறைஞ்சிடுவேன் அப்படிங்கிறத அவங்க ஒன்று பண்ணுறேன். நான் உங்களுக்கு புலப்பட மாட்டேன், ப்ரெசன்ஸில் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலைகளை பாருங்கள். அப்போ அவங்க அதோட தத்துவம், அதோட அனுபவம் என்னன்னா எனக்கு நீங்கள் எந்த காரியங்களும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஒரு தீபம் தெரிஞ்சிச்சு, ஒரு தீபம் மறைஞ்சிக்குச்சு. என்றாவது ஒரு நாள் நீ ஒரு நல்ல அனுபவத்துக்கு வரும்போது அதே தீபம் தெரியும் அப்படிங்கிறது தான் அதோடைய விஷயம். அப்போ இந்த சூழல்ல தான் மனித குலத்தில் நம்ம ஒரு டிஸ்டர்பாகவே இருக்கிறோம். நம்மளுக்கு அணுக தெரியல. நம்ம தந்தை, நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் வயதாகி கட்டிலில் படுத்து அவங்க உயிருக்கு இழுக்கும்போது அவங்க இந்த அடையிற துன்பத்தை பார்த்துட்டு இவங்க எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கான தீர்வு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அவங்க நம்மளை வந்து ஏக்கத்தோட பார்க்குறாங்க. என்ன ஏக்கத்தோட பார்க்குறாங்கன்னா, உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய துன்பம், இது ஏன் எனக்கு, இந்த கடவுளை இந்த உசுரை வேகமாக எடுத்துடுன்னு அவங்க போராடுறாங்க. ஆனால் விருப்பம் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க குற்ற உணர்ச்சி. என்ன குற்ற உணர்ச்சினா, என் பையனுக்கு முன்னாடி நான் அப்படி படுத்து கிடக்கிறேனே, இது ஏன் இந்த மாதிரி எனக்கு சூழலை கொடுத்த அப்படின்னு ஒரு கண்ணீர், ஒரு ஏக்கம். புரியுதுங்களா? அந்த ஃபீல் அது. அப்போ அவங்க வந்து ஒரு நிறைவு இல்லாமல் அப்போ அந்த உயிர் பிரிஞ்சிருது. நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்க, ஆனால் இறந்து போனவன் நிறைவாக இறக்கவில்லை. யாருங்க இவர்? இந்த தேசத்தோட ராஜாங்க. ஆனால் எப்படிங்க போனார்? நிறைவு இல்லாமல் இறந்து போனார். விருப்பம் இல்லை. புரியுதுங்களா? அது இல்லாமல் அவருக்குள்ளேயும் பல கனவுகள் இருந்துச்சு. அதை கொஞ்சம் நிறைவேற்றணும்னு நினைச்சாரு, அதையும் நிறைவேற்ற முடியல. அவருக்கு உடல் ஒத்துழைக்கல. அதுவும் தேக்கம். இவ்வளோ விஷயம். அதனாலதான் மனித குலத்துக்குள்ள இந்த வாழ்க்கையில ஒரு கோடீஸ்வரனும் சரி, ஏழையும் சரி, ஒரு திருப்தியா இல்லை. லைஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட ஒரு அழுத்தம் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க. என் நம்பிக்கை அடிப்படையில இல்ல, உங்க உயிர் இருக்குங்கிற நம்பிக்கை அடிப்படையில தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா எப்ப போகும்னு யாருக்கும் தெரியாது. அதை எப்படி சந்திக்கிறதுன்னு கூட தெரியாது. அவ்வளவுதான் இதோட விஷயம். அப்ப இது ஒரு நிரந்தரம் இல்லாதது தானே இது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா ஒருத்தரை பார்க்க போனாங்க, ஒருத்தர் நம்ம ஊருக்கு வர்றாரு, பார்க்க போனாங்க. 41 பேர் செத்து போயிட்டாங்கல்ல. பார்க்க தானே போனாங்க, அவங்க சாகிறதுக்காக போனாங்க. ஒரு சின்ன சந்திப்பு, ஒருத்தர் வர்றாரு, ஒருத்தர் சந்திக்கிறதுக்காக போறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி நம்ம பேசணும்ல. ஒருத்தர் சந்திக்க போனாங்க, ஆனால் அவங்க சாக போலையே. வீட்டிலேருந்து அவங்கள குளிப்பாட்டி பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாத்தையும் அமுச்சு விட்றாங்க. நீங்கள் போய் இறந்துட்டு வாங்கன்னா அமுச்சு விட்றாங்க. நம்ம தெருவுக்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, அவரை போய் பார்த்து வரேன், அம்மா வந்துடுறேம்மா அப்படின்ட்டு போகிறான் ஒரு பையன். ஒரு குழந்தை சொல்லுது, பாட்டி போயிட்டு வந்துடுறேன் பாட்டின்ட்டு போகுது. அவங்களுக்கும் தெரியுமா, இல்லை அந்த குழந்தைக்கும் தெரியுமா? அதான் விஷயம். அப்போ அது நிரந்தரம் இல்லை.
அப்புறம் அதுக்கு வயது வித்தியாசமும் கிடையாது. எப்போ வேணாலும் புட்டுக்கிட்டு போகும். 75 வயசுலையும் புட்டுக்கிட்டு போகாது. ஆனால் 5 வயசுல கூட புட்டுக்கிட்டு போகும். 10 வயசுல கூட புட்டுக்கிட்டு போகும். எப்போ போகுதுன்னு தெரியாது. அதுக்கு வயது வரம்பெல்லாம் இல்லை. போன்னு சொன்னாலும் போவாது, இருன்னு சொன்னாலும் இருக்காது. சரிதானே? அதனால இது ஒரு 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 ட்ராஜடியான லைஃப் தான். ஒரு 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 குழப்பம்தான். அதுக்காக தான் அந்த தியானத்துக்குள்ள ஒரு தெளிவு அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நமக்குள்ள இப்ப சந்தோஷம் எதுன்னா, ஆனந்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம், சந்தோஷம் அப்படின்னு சொல்றோம்னா அது என்ன நிகழும், அது எப்படி நிகழும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அதுலேருந்து விடுபட்டோம். இப்ப எதுக்கு போராடணும்? இது எதுக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? அப்புறம் இறக்க போற உடலை தூக்கிக்கிட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய பந்தா பண்ணிட்டு அலையணும்? சும்மா சாதாரணமா இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் இது. அப்ப இந்த இன்பம் ஒரு இடத்துக்குள்ள ஒரு சில வினாடியில மறைஞ்சிருது, துன்பம் சில மணி நேரத்துல மறைஞ்சிருது. அப்ப இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இப்ப இதெல்லாம் தியானத்துக்குள்ள தெரிய தொடங்குது. இன்பம் எங்க மறையுது, துன்பம் எங்க மறையுது அப்படிங்கிறதா. ஆனா அப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரு மனிதன் கண்டினியூவா அதை மாறி 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 அனுபவிச்சுக்கிட்டே பயணிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு ஞானிக்குள்ள என்னன்னா, அந்த இன்பத்தையும் துன்பத்திலிருந்து அவர் விடுபடுறார். அவர் வெறும் தாய் தந்தை மனைவி குழந்தைங்கள்ட்ட மட்டும் விடுபடல, அந்த இன்ப துன்பத்திலிருந்தே விடுபடுறார். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இப்ப அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு அவரு தேட மாட்டாரு. ஒரு இன்பம் இருக்கு, அதை போய் அனுபவிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு துன்பம் இருக்கு, அதை போய் அனுபவிச்சுட்டு வர்றேன்னு தேட மாட்டாரு.